ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம். ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமில் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே குரூப் 4 தரத்தில் தேர்வுகளை எழுதிட்டு போகும்போது நம்ம அந்த குரூப் 4 எக்ஸாமில் நிச்சயமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சவங்க அது பார்டரில் பாஸ் பண்ண முடியாமல் போனவங்க எல்லாருடைய ஒரு கூற்று என்னவாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச கேள்விலாம் இருந்துச்சு, ஆனால் நான் வந்து அங்கே சரியாக என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியலை, ஸோ OMRல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், தெரிஞ்ச கேள்வியை வந்து ஷேட் பண்ணும்போது மாற்றி போட்டேன், அல்லது தெரிஞ்ச கொஷின் அங்கே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, மேக்ஸ் என்னால் வந்துட்டு சரியான டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியல, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு சில விஷயங்களால் வந்து அவங்களால அந்த குரூப் 4 எக்ஸாம் அல்லது எந்த ஒரு எக்ஸாமும் சரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அல்லது அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடிய சில தவறுகள், அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல சில தவறுகள், இதனால் அவங்களால சரியாக பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணும்னா என்னென்னா, அங்கே பண்ணக்கூடிய தவறுகளை அதற்கு முன்னாடியே நம்ம தேர்வுகள் எழுதி பார்த்து அதில் வரக்கூடிய தவறுகளை உடனே நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் தேர்வில் அந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் நம்ம வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு நார்மலாக டேரெக்டாகவே ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 165 எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஆல்ரெடி ஒரு 2-3 தேர்வுகள் அதே மாதிரியான தேர்வுகள் எழுதிட்டு நம்ம போகும்போது வந்து அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 கேள்விகள் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. இது நீங்களே நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க. சரிங்களா? தெரிஞ்ச கேள்விகளே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 கேள்வியிலேருந்து 15 கேள்விகள் வரைக்கும் நீங்கள் இன்னும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணி சரியாக ரிவிஷன் பண்ணி சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக 10-15 கேள்விகள் எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை இந்த தடவை இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா? ஒரு சண்டே அன்றைக்கி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 சண்டேவும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் டோட்டலாக வந்து 6 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6 டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ லாஸ்ட் குரூப் 4க்கு அடுத்தது நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த 6 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் டெஸ்ட், அது 3 மார்க் டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சண்டே இருக்க போகுது. ஜூன் 9ஆம் தேதி நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்க போது, அதற்கு முன்னாடி சண்டே ஒரு தேர்வு, அதற்கு முன்னாடி சண்டே 25ஆம் தேதி ஒரு தேர்வு, அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் தேதி மே 19ஆம் தேதி ஒரு தேர்வு. சரிங்களா? ஸோ மே 19, அதே மாதிரி மே 26, அதே மாதிரி ஜூன் 2. சரிங்களா? 3 ஞாயிற்றுக்கிழமை 3 வாரங்கள் தொடர்ந்து மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது 4வது வாரம் ஒரிஜினல் TNPSC குரூப் 4 எக்ஸாம் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போதே வந்து நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, OMRல மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா, தெரிஞ்ச கேள்வி மாற்றி போடுறீங்களா, இல்லை சரியாக ரிவிஷன் பண்ணதெல்லாம் சரியாக ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா, அல்லது நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து சரியாக ரிவிஷன் பண்ண முடியாதனால அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ அப்போ எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எங்கே வீக்காக இருக்கீங்க, எங்கே ஒரு டைம் நல்லா எடுத்து பார்க்கணும், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தேர்வு எழுதும் போதே தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ அது நீங்கள் தேர்வு எழுதிட்டு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் தேர்வு எழுதலாம். ஸோ அதில் ஒரு சில தவறுகள் வந்து நடக்கலாம், அதை ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 மார்க் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டீங்க அப்படின்னாலே 4வது ஒரிஜினல் டெஸ்ட்டை கட்டாயமாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக தான் எழுதுவீங்க. சரிங்களா? எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் தமிழ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை பெஸ்ட்டாக படித்ததெல்லாம் தப்பு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்து கூடவே வந்து அங்கே அந்த டைமிங், அந்த OMR ஷீட்டையும் அந்த கொஷின் அப்படியும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாகவே வந்து மார்க் எடுத்துட முடியும். சரிங்களா? ஸோ அதை பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 6 டெஸ்ட் அப்படிங்கிறது, ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த 6 டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து போகும். இந்த 3 டெஸ்ட், இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த 3 டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டு ஆல் நம்ம யூடியூப் சேனல்லேயே அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுக்கான SM Warriors அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுலேயே அப்டேட் பண்ணுவோம். இல்லை நம்ம யூடியூப் சேனலே அப்டேட் பண்ணுவோம். இது ஓப்பன் டு ஆல் எல்லாருக்குமே காமனாக வந்து நடத்துவோம். ஸோ இதுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஓப்பன் டு ஆல் ஸ்டேட் லெவலில், ஏன்னா எல்லாருமே எழுதுவாங்க இல்லையா, ஸ்டேட் லெவலில் பேட்ச் ஸ்டூடெண்ட், அவுட் ஆஃப் ஜென்ரலாக யூடியூப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட்டாகவே நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ ஒரிஜினல் குரூப் 4 எக்ஸாமுடைய அந்த மாடல் டெஸ்ட் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே, இப்போ தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் இருக்குன்னா அதில் தமிழ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரியான தரத்தில், அதே மாதிரி தான் மேக்ஸ் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி, அதே மாதிரி தான் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் 4 உடைய கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அதேமாதிரி புக்கில் எந்த மாதிரி இடங்கள்லேருந்து கேட்பாங்க, அவுட் ஆஃபில் கேட்டாங்கன்னா எத்தனை கேள்விகள் கேட்பாங்க, எங்கேருந்து கேட்பாங்க, இந்த மாதிரியான அந்த வேரியேஷன் ஒரிஜினல் ஃபீலோடவே அந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் டு ஆல் இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்டேட் லெவல்லே ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் அந்த 2வது டெஸ்ட்டு, 4வது டெஸ்ட்டு, 6வது டெஸ்ட்டு யூடியூப்லேயே ஓப்பன் டு ஆலாகவே டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மற்றபடி எல்லா டெஸ்ட்டும் காமனாக பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குலாகவே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு எழுதிக்கலாம். ஜென்ரல் தமிழ் தான், பட் மற்றபடி வந்து மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சோஷியல் சயின்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குலாக ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே வந்து இருக்கும். சரிங்களா? ரைட்.
ஸோ இந்த டெஸ்ட்டை பற்றின அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அப்டேட்ஸ்க்காக வந்து டெலிகிராம் சேனல் SM வாரியர்ஸ்ங்கிற ஆல்ரெடி நம்ம தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இந்த PDF கூட வந்து நான் அந்த டெலிகிராம் சேனல் அனுப்பிடுறேன். ஸோ SM வாரியர்ஸ் அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இந்த பேட்ச் இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணணும், ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து மறக்காமல் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணும்போதே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ண வேணாம். இல்லை ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணவங்களும் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இதை வந்து ஃபில் பண்ண வேணாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இது சம்மந்தமாக வந்து எந்த ஒரு அகாடமி சம்மந்தமாக எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபார்மை மஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டுக்குன்னா அந்த ஓப்பன் டு ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டேஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறது 20 டேஸ் தாண்டி வந்து நமக்கு டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 20 நாட்களில் உங்களால் பெஸ்ட்டாக எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ண முடியும், எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு கவர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 100% முடிச்சுட்டு தான் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுல அப்படி முடிச்சிங்கன்னா நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் தேர்வு எழுதவே முடியாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி தமிழ் படிச்சிருப்பீங்க, மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, சோசியல் படிச்சிருப்பீங்க. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே இந்த 20 நாள் டைமிங் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிக்கணும். உங்களுக்கான குரூப் 4 தேர்வு வந்து இந்த மே 19ஆம் தேதி தான் குரூப் 4 தேர்வு. ஜூன் 9 இல்லை. சரிங்களா? மே 19 தான். 20 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அப்போ அதுக்குள்ளே நான் தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ ஆல்ரெடி தமிழை எப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம், மேக்ஸ்க்கு எப்படி, சோசியலுக்கு எப்படி, அதுக்கு முக்கியமான லெசன்ஸ் என்ன, அதுலேயுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து கொஞ்சம் கவர் பண்ண பாருங்கள். 20 நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பாருங்கள். அப்போ தான் அந்த 19ஆம் தேதி தேர்வு எழுதி முடிச்சுட்டு இன்னும் நீங்கள் என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கே உங்களுக்கு இதாக இருக்குது, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்க, எங்கே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஒவ்வொரு வாரங்களும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஒரு வாரம் 19ஆம் தேதி முடிச்சுட்டு அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அதில் பண்ணுற மிஸ்டேக், அதில் ஏதாவது கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி 3 டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டாக எழுதிட்டு போகும்போது உங்களால் ஒரிஜினல் எக்ஸாமில் உங்களுடைய பெஸ்ட்டாகவே வந்து கொடுத்துட முடியும். சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேட்ச் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சண்டே டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதற்கு முன்கூட்டியே ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா? முன்கூட்டியே ஒரு சின்ன டெஸ்ட்டில் அதே மாதிரி ஒரிஜினல் பேட்டர்ன்லேயே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி முன்கூட்டியே ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அந்த சண்டே டெஸ்ட் ஓப்பன் டு ஆல் எல்லாருமே எழுதக்கூடிய டெஸ்ட் கூட நீங்களும் சேர்ந்து எழுதும்போது அதில் உங்களால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வியாழக்கிழமை ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ வியாழக்கிழமையே டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளி சனி இந்த இன்னும் 2 நாளில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே டெஸ்ட் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் பண்ண முடியும். ஸோ அதனால் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 6 மார்க் டெஸ்ட்டாகவும் ஓப்பன் டு ஆலாக வந்து 3 மார்க் டெஸ்ட்டாகவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 20 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ண முடியுமா ரிவிஷன் பண்ணி தயாராகிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. நமக்கு மே 19க்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கு இடையிலையும் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. அது வந்து நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியாமல் போகலாம். நான் கடைசி வரைக்கும் படிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, இது ஞாபகம் வைக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு மே 19க்குள்ளே என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ரிவிஷன் பண்ணி ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களால் பெஸ்ட்டாக பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து இந்த SM வாரியர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, மே 19 எக்ஸாம். ஸோ இன்றைக்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த டைமில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 19 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னும் என்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறது அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதே மாதிரி மற்றவங்க என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த டைமில் என்ன கவர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ கவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.